வேலு சக்தியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்தோடனே பயங்கரமாக கோவப்படுறாரு. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த ரூம்குள்ளே மட்டும்தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி, நிஜத்தில் கிடையாது. ஆமாம், நீ பிரகாஷ் விஷயத்தில் என்னை எப்படி ஏமாத்தின? கடைசி வரைக்கும் நீ கோர்ட்டில் உண்மையை சொல்லாமல் கடைசியில் தானே எனக்கு தெரிஞ்சுது. நீ அவ்வளோ இதுவாக இருக்கும்போது நான் இப்படி தான் இருப்பேன். என்னை என்னால் மாற்றிக்கவே முடியாது, புரியுதா? இப்போது வீட்டில் எல்லார் எதிர்க்கும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன்னு நினச்சிக்காத. ஏன் தெரியுமா சப்போர்ட் பண்ணி பேசினேன்? உன்னை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக. உன் கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன், மற்றபடிலாம் ஒன்றையுமே கிடையாது, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே சக்தி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே சக்தியோட வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி சக்தி பேசுகிறாங்க. என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நல்லா தான் இருக்கேன். நல்லா பார்த்துக்கிறாரா? நல்லா தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, நீ ஒரு லெக்சர் இதுக்கு போஸ்டிங் அப்ளை பண்ணல, அது உனக்கு இன்டர்வியூ கிடச்சிருக்கு, நீ போய் அட்டன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைப்பா, இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. ஏம்மா அப்படி சொல்கிற? நீ ஒரு வேலைக்கு போனால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, பரவாயில்ல, இப்போதைக்கு குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிம்மா, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபோனை வைக்கிறாரு. அப்போ செல்வி யோசிக்கிறாங்க. அக்கா அங்கே நிம்மதியாக தான் இருக்காங்களா? மாமா சந்தோஷமாக தான் பார்த்துக்கிறாரா? கோவம் எதுவும் இல்லையா? எதுவுமே தெரியலையே. அப்படி கோவம் இல்லைன்னா இந்நேரம் அக்கா வேலைக்கு போகிறேன்னு ஒத்துட்ருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. சக்தியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், வேலைன்றது எப்போ வேணால் போகலாம், படிப்புன்றது எப்போ எந்த வயசில் வேணாலும் படிக்கலாம். ஆனால் வாழ்க்கைன்றது ஒரு வாட்டி தான் வரும். அந்த வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும். அதனால தான் சக்தி வீட்டில் இருக்க பிரச்சனைலாம் சரியாகணும், எல்லாமே நல்ல நிலைமைக்கு வரணும், மாப்பிள்ளையை நல்லபடியாக பார்த்துக்கணும். அதனால தான் அவள் இந்த வேலை வேணான்னு சொல்கிறா. அவளை நீங்கள் கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அம்மா சொல்கிறாங்க. ஜோதி காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க சிவபதிக்கு. அவரும் குடிக்கிறாரு. இந்தாடா தென்னரசு, நீயும் குடி அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படியே தட்டி விடுறாரு. ஏன்டா தட்டி விடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், பின்ன தட்டி விடாமல் என்ன பண்ணுவாங்க? அந்த சக்தி ஏமலை பழி போடுறா, என்ன திட்டுறா, நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. ஆனால் அந்த வேலுக்கு இதெல்லாம் தெரியாமல் அவ கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு சொல்கிறாரு. இதை எல்லாமே தேனி நின்று அப்படியே கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த சக்தி நம்ம வீட்டுக்கு வேண்டாம். அவள் ரொம்ப கேவலமானவ. அவளுக்கு நல்ல புத்தியே கிடையாது. யார் கூட போய் வாழ்வா? அவளாம் நம்ம வீட்டில் இருக்கணுமா? அவள் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு தென்னரசு சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணீங்க? சக்தியை சாகடிக்கிறதுக்காக கேஸை ஓப்பன் பண்ணீங்களா? அந்த மாதிரியா? நல்ல வேலை அன்றைக்கி நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி சொல்கிறாரு. ஆமாம், எல்லாத்துக்குமே காரணமே இந்த மீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரு, கேஸ்லாம் வெடித்து செத்து போயிருந்தால் பெரிய பிரச்சனையாக இருக்கும். நாம் தான் கொலை பண்ணுன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இனிமேல் நீங்கள் எதை வேணால் பண்ணுங்கள், ஆனால் கண்டிப்பாக அப்படியே தெரியாத மாதிரி பண்ணணும், புரியுதா அப்படின்னு சிவபதி சொல்கிறாரு. என்னம்மாமா பண்ணுறது? எந்த ஐடியாவும் எனக்கு தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி சொல்கிறாங்க. அம்மா, சும்மா அப்பாவை தலை பண்ணிகிட்டு இருக்காத, நான் பார்த்துக்கிறேன் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு சொல்கிறாரு. ஐயோ, சக்தியை சாகடிக்க முயற்சி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேனு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இங்கே நம்ம பிளான் போட வேணாம், கொஞ்சம் தள்ளி போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே தள்ளி போய் பிளான் போட்டுட்ருக்காங்க. ஐயோ, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையே, எனக்கு எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தேனு பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், கரண்ட் ஷாக் வச்சிடலாம் அப்படின்னு தென்னரசு சொல்கிறாரு. சரி சரி, நீ அதே மாதிரி பண்ணிடுறா. என்ன துணிக்காய போடுற இடத்துல மாடியில் பண்ணிவிடு, அப்போ தான் சந்தேகமே வராது, சரியா? துணிக்காய வைக்கும் போது கரண்ட் ஷாக் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தென்னரசு போயிட்டு ஷாக்லாம் செட் பண்ணுறாரு. துணி எடுத்துகிட்டு போகிறாங்க மேலே. சக்தி அப்படியே பார்க்குறாங்க ஜோதி.